எங்கட மனசுல குழப்பம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணத்துல ஒன்றுதான் நாங்க எங்களை பத்தி அளவுக்கு அதிகமா இமேஜ் பண்ணி வைக்கிறது. இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இன்னைக்கு பொதுவான மக்கள் இருக்கிற பெரிய ஒரு மனநோய் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் அந்த போன்ல டைப் பண்ண தெரியுமோ, யாருல எல்லாம் அந்த ஸ்மார்ட் போன் இருக்குதோ, இந்த போன் இருக்குதோ, யார்கிட்ட அந்த ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள் இருக்குதோ, அவங்க எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒரு பெரிய அந்தஸ்துல தரத்துல இருக்கிறேன், நான் ஒரு பெரிய சிந்தனையாளர்ந்த அவர்களை விட மிகுந்த ஒரு தரத்தை கொடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமெண்டா, அவர் யாரு எவரு எதுவுமே பார்க்க மாட்டார். யாரு அறிஞர், படிச்சவர், முஹத்திஸ், ஆலிம், ஹாஃபில், யாரு எவர், அவருக்கு போன் இருக்குது, அவர் நினைச்சதை எழுதுவார். அவரை நினைச்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய்த்து நீங்க ஒரு ஹதீஸை சொல்லுங்கன்னா ஒரு ஹதீஸும் தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா அழகா ஓதுங்கன்னா அது தெரியாது. குர்ஆனும் ஓத தெரியாது, ஒரு ஹதீஸும் தெரியாது, அதாவது நபிமொழிகள் தமிழ்ல தெரியுமாண்டா தெரியாது, ஒரு துவா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அல்லாஹும்ம பாயித் பைனி தொழுகையில தக்பீர் கட்டிட்டு ஒரு துவா தெரியாது. ஆனா அவர் டைப் பண்றதை பார்த்தா வாசிக்கிறவங்க நினைப்பாங்க என்ன தெரியுமா? இவர் தான் இந்த காலத்துல வாழ்ற பெரிய அறிஞர் நினைப்பாங்க. அவரோட நிலைமைய கூப்பிட்டு வச்சு பேசினா அவருக்கு குர்ஆனும் தெரியாது, தொழுகையில அவர் எப்படி ருக்கு செய்யணும்னு தெரியாது. நான் இது கண்ணால பார்த்துட்டு சொல்றேன் சகோதரர்களே, கண்ணால் ருக்கு செய்ய தெரியாது, தக்பீர் எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. ஆனா அவர் ஃபேஸ்புக்ல டைப் பண்ண பழகிருக்கிறார். அவர்கிட்ட போன் இருக்குது, அவர் வீட்டுல இருந்து டைப் பண்ணுவார். அவரோட கருத்துக்களை வாசி பார்த்தா அவர் பெரிய ஒரு அறிஞராக இருப்பார், கருத்து சொல்லிட்டே இருப்பார். அவரோட எண்ணங்கள் எல்லாம் சமூகத்துக்கு சிந்தனை கொடுக்க நினைச்சிட்டு இருப்பார். இப்ப இதனால என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகும். அதுக்கப்புறம் அவர் நினைச்சிருக்கிற அளவுக்கு ஆட்கள் மதிக்க இல்லைன்னு சொன்னால், இவர் வீணாக அவராக நொந்து எனக்கு தெரிஞ்ச பல பேஸ்புக் என்றுகளே சமூக வலைத்தளங்கள் அறிமுகமாகி பிரபல்யம் என்று அவங்க நினைச்சு கொண்ட பல பேர் இன்றைக்கு உளவளத்துறை ஆலோசகர்களை சந்திச்சு, அந்த உளவளத்துறை ஆலோசகர்கள் சிலர் எங்கிட்ட சில செய்திகளை சொல்லும் போது சொல்றாங்க. அப்ப காரணம் என்னன்னா, நம்மள அளவுக்கு மேல நினைச்சிடக்கூடாது அவர்கள். எல்லா அறிஞர்களுமே என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் இன்னும் மாணவன், இன்னும் படிக்கணும், எனக்கு 5000 ஹதீஸ், 10,000 ஹதீஸ், 30,000 ஹதீஸ், லட்ச ஹதீஸ் இப்படி பாடமாக்குன பெரிய பெரிய அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, ஹாக்கிம், சுயூத்தி, சஹாவி, இப்னு தைமியா, இப்னு கய்யிம், ஸஹபி, யூசுப் அல் மிஸ்ஸி, இமாம் ஷௌகானி, சன்ஆனி, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இமாம் அல்பானி என்று இப்படி அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள், அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களை எடுத்துக்கொண்டால், அதுக்கு முன்னால இமாம் மாலிக், ஷாஃபி, அஹ்மத், அபு ஹனீஃபா, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அறிஞர்கள் நாம் எடுத்துக்கொண்டால், ஹதீஸ் துறையினுடைய ஜாம்பவான்களை எடுத்துக்கொண்டா, இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் இன்னும் மாணவன், இன்னும் படிக்கணும். ஃபத்வா கேட்டா கூட அவங்க பயந்து நடுங்குவாங்க. ஏண்டா அவ்வளவு பயம், அல்லாட பயம். இப்ப யார் பேசுறதுக்கு, யார் எடுத்தால் பேசுறடி, சூரா ஃபாத்திஹா தெரியாது, ஓத தெரியாது, பேசுறடி. அவர் அப்படி நினைச்சு வச்சிருப்பார். இதுல விளைவு என்ன தெரியுமா? அவர் மார்க்கத்தை பேசுற நோக்கமே வேறையாயிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.